ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நம்ம என்ன பண்றோம், மரணத்தை நெருங்கிட்டு இருக்கோம். நம்மளை சுற்றி இருக்கவங்களும் மரணத்தை நெருங்கிட்டு இருக்காங்க. நம்ம நினைச்ச வாழ்க்கையை நம்ம வரும்பொழுது அவங்க இல்லாம கூட போகலாம் ஒரு சில நாள். அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எண்ணங்களை உயர்வா வைங்க. நீங்க செய்யற செயல்களை இன்னும் தெளிவா செய்யுங்க. அதுக்காக தான் கிளாரிட்டிக்காக தான் இந்த புத்தகத்தை கொடுத்துருக்காங்க. இந்த நோட் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. உங்க எண்ணத்தை எவ்வளோ கிளாரிட்டியா பண்ண முடியுமோ அவ்வளோ கிளாரிட்டியா பண்றதுக்கு தான் இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால எவ்வளோ கிளாரிட்டியா எவ்வளோ சீக்கிரமா பண்ண முடியுமோ அதை பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த டைனி சேஞ்ச் 2024 ப்ரோ பிளானர். வணக்கம், வெல்கம் டு லேட்டரல் கல்வி. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா இதில் அதோட கண்டினியூஷன் தான், அந்த பிளானரோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்க, 2024 காலண்டர் கீ ஈவெண்ட்ஸு டேட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னு சொல்லிட்டு டிசம்பர் வரைக்கும் இருக்கிற எல்லா டேட்டுக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓவர் வியூவாக இது என்னன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு கழுகு பார்வையாக பார்க்கணும். நம்மளுக்கு கீ ஈவெண்ட்ஸ் ஏதாவது எழுதிக்கணும். பட் இங்கே நோட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 241 பேஜில் இந்தியன் ஹாலிடேஸ் அந்த அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். பேஜ் 241ல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹாலிடேஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஹாலிடேஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஹாலிடேஸ்லாம் பார்த்துட்டு அது ரெஸ்ட்ரிக்ஷன் ஹாலிடே அண்ட் கெஜெட்டட் ஹாலிடேன்னு சொல்லிட்டு 2 இதாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஹாலிடேக்கு ரிலேட்டடாக நம்ம மீட்டிங்கு அது இதுன்னு சொல்லி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்பொழுது என்னடா அது இவ்வளவும் அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நீங்கள் நாளடைவில் போக போக ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகலாம், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான டேட்ஸை நீங்கள் ஃபில் பண்ண முடியும். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஏற்கனவே ப்ராக்டிஸில் இருந்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இம்பார்ட்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 12 நியூ சாப்டர்ஸ், 365 நியூ சான்சஸ். இட்ஸ் டைம் டு ரைட் எ நியூ எக்ஸைட்டிங் ஸ்டோரி. இன் தி கேலண்டர் பிலோ நோட் ஆல் தி இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ், பர்த்டே, ஹாலிடேஸ் எக்ஸெட்ரா அப்படி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான மீட்டிங்ஸ் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் இதில் நோட் பண்ணிக்கலாம். முக்கியமாக இது ஒரு பேர்டு வியூவாக தான் பார்க்கணும். ஒரு கழுகு அல்லது ஒரு பருந்து பார்வையோட இதில் தான் இதை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா த ஐடியல் வீக் டிசைன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐடியல் வீக் டிசைன்னா உதாரணத்துக்கு காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னன்னா நம்ம ஒரு காலையில் எந்திரிச்சோன்னே அந்த வீக் எப்படி இருக்கணும், சூப்பராக இருக்கணும், அந்த வீக்கே சூப்பராக இருக்கணும். அது இன்னும் சொல்ல போனால் அந்த டே எப்படி இயங்கணும். டீம் பார்த்தீங்கன்னா 5 to 5 வரைக்கும் என்ன பண்ணணும், 5:30 to 6 சொல்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் நீங்கள் எக்ஸாம்ஸ் படிக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் பிளானரில் போட்டிருப்பீங்க டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு. இதே நீங்கள் உங்கள் ரியல் லைஃப்பில் இப்போ இருக்கிற இந்த ஜாப்பு அது உங்களோட கிரியேட்டிவிட்டி ஒர்க்கு அந்த இதை பொறுத்த வரைக்குமே இந்த 5 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது. இந்த டைமை நம்ம எப்படிலாம் என்னென்னலாம் பண்ணலாம், ஒரு மண்டே வந்தால் இதெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்கணும், டியூஸ்டே என்னென்ன மாதிரி பண்ணியிருக்கணும், வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த மாதிரி ஒவ்வொரு டேக்கும். உதாரணத்துக்கு சண்டேனா காலையில் இருந்துச்சுன்னா இந்த டைமில் அவ்வளோ ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அன்றைக்கி ஒர்க் இருக்காது, ஃப்ரீயாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது மூவி அது ஏதாவது சாப்பிட்றது, அது மாதிரி ஃபுட்டு அதில் வெளியே அவுட்டிங் போகிறது இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மண்டேல பார்த்தீங்கன்னா ஒர்க் இருக்கும். உங்களுக்கு மெயினாக என்ன ஒர்க் பண்ணணும், என்ன பர்பஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அந்த வீக்கே இப்படி இருந்தால் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு கற்பனை இருக்கும், இந்த நம்ம வாரம் இப்படி இருந்தால் நம்மளுக்கு நல்லா இருக்கும், நம்ம நாள் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும். அந்த ஐடியாக்காக இது கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மை ஐடியல் டே டிசைன் பார்த்தீங்கன்னா மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கணும், ஒர்க் டே ஸ்டார்டர் ரொட்டீன், ஒர்க் டே க்ளோசர் ரொட்டீன், நைட் ரொட்டீன். ஸோ இந்த மாதிரி ஒரு நாளே நாளாக பிரிச்சிருக்காங்க. நாளாக பிரித்து இந்த எப்படி இருக்கணும், மார்னிங் ரொட்டீன் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், ஸ்டார்ட் பண்ணும்போது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி இருக்கணும், ஒர்க் க்ளோஸ் பண்ணும்போது இப்படி க்ளோஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், நைட் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நம்மளே மோட்டிவேட் பண்ணி இப்படிலாம் சொல்லிட்டு நம்மளோட இமேஜினேஷன் தான். இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பாசிபிள் எவ்வளோ தூரத்துக்கு அதை நம்ம பாசிபிளாக கொண்டு போக முடியுங்கிற ஒரு ஐடியெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஐடியல் மீன்ஸ் என்னன்னா நம்மளோட ஒரு டார்கெட்டாக இருக்கும், ஒரு என்ன சொல்றது, இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிற அந்த ஒரு நிகழ்வை இங்கே நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதான் இப்போ நம்ம பிளானுக்குள்ள மெயினாக வரும். மந்த்லி பிளானிங் பேஜஸ் எக்ஸ்பிளைன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இப்படி பிளானர் இருக்கும். ஓகேங்களா? இது பிளானர் நான் பேஜில் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரி ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இப்படி வந்துடும், ஜனவரி தி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கீ டாஸ்க்கு இந்த மாதிரி சம்திங் கொடுத்துருப்பாங்க. இது எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அடுத்து ஆங்கர்னு கொடுத்துருக்காங்க. இந்த டே பிளான் என்னத்துக்குன்னா அதே மாதிரி தான் நம்ம அந்த 365 நாளுக்கு எப்படி நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி இந்த மாசத்துல நம்ம 31 நாள் இருக்கு. இந்த 31 நாளும் ஒவ்வொரு நாளும் என்னென்ன மீட்டிங், அது என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் ஈவெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாசத்துக்கான இந்த 31 நாளுமே எடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு ஐடியாக்காக இதை நம்ம வச்சிருக்கோம்.
ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் ப்ராஜெக்ட் கோல்ஸ் டு ஃபோக்கஸ் ஆன் திஸ் மந்த். ஒரே ஒரு கோல் இந்த மாதத்தை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா வந்துட்டு இந்த மாதத்தில் இந்த ஒரு கோல் சூப்பராக நம்ம பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஏதோ ஒரு கோல் நினச்சிருப்பீங்க. அந்த கோல் வந்து இங்கே எழுதணும் இந்த மாதத்துக்கு. ஏன்னா ஜனவரி மாதம் தான் நம்மளுக்கு என்னது வருஷத்தோட முதல் மாதம். நம்ம கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கான முதல் மாதம் நம்மளோட முதல் வாய்ப்பு இது. ஸோ அப்போ இந்த மாதத்தில் நம்ம அந்த வாய்ப்பை அடையும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஈஸியாக அதை அடைய முடியும். அதனால் ஃபஸ்ட்டு அந்த கோல் இந்த மாதத்துக்கான கோல். அடுத்து டாப் 3 பிக் டிக்கெட்ஸ் ஐட்டம்ஸ் டு க்ளோஸ் திஸ் மந்த். 3 முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த மாதத்தில் நான் முடிச்சாகணும் அப்படின்ட்டு இருக்கும். அந்த 3 முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத இங்கே நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. டாப் 3யோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4 keys ஏற்கனவே நான் கொடுத்த மாதிரி தான். ஹெல்த்தியர், வெல்த்தியர், ஹாப்பியர், வைசியர். ஏற்கனவே வந்து ஹெல்த்தியருக்கு, வெல்த்துக்கு, ஹாப்பிக்கு, வைசியருக்கு. இந்த 4க்கும் வந்துட்டு உடல் ஆரோக்கியத்துக்கு, செல்வத்துக்கு, மகிழ்ச்சிக்கு, அறிவு, நாணம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து 4 டாஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஏரியா 1, ஏரியா 2, ஏரியா 3, ஏரியா 4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏரியா 1 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம். ஹோமாக வச்சுக்கலாம், அல்லது வந்து ஜாபாக வச்சுக்கலாம், அல்லது வந்து நான் வந்து உங்களுக்கு என்ன விருப்பமோ, உங்களுக்கு என்ன மாதிரி இதில் வந்து பிரிக்க முடியுமோ இந்த மாதத்தில் வந்து டாஸ்க் கொடுத்துட்டு இதில் ஏரியா 1, ஏரியா 2, ஏரியா 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு 4 பிரித்து 4 ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ஒவ்வொன்றா எழுதி அதை நீங்கள் வந்து டிக் பண்ணணும். அதை நீங்கள் முடிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிக்கிறது தான் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா டாஸ்க் நம்ம வந்து இது டு டூ லிஸ்ட் மாதிரி தான். இதை நம்ம முடிச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மாதத்தை கம்ப்ளீட் பண்ண முடியும். அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டாஸ்க்லாம். இதில் வந்து ஒவ்வொரு ஏரியாக்காக நீங்கள் பிரிச்சுக்கலாம். உங்களோட பர்சனலாக வந்து ஹெல்த் கேருக்கு நீங்கள் எதாவது பண்ணணுன்னாலும் இந்த மெத்தட் நோட் பண்ணிக்கலாம். பர்சனல் கேருக்கு பண்ணிக்கலாம். அடுத்து ஹோம் கேர்னா ஹோம் கேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எந்த ஏரியா வேணால் நீங்கள் பிரிச்சுக்கலாம். உங்களோட பிளான் என்ன, உங்களோட இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அந்த ஏரியாவை பிரித்து எழுதிக்குங்க. ஸோ இப்போ வந்து பிளான் நீங்கள் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா. இந்த பிளான் பண்ணிட்டீங்க. அப்போ இந்த மாதம் முடியும் போது, ஓகேங்களா, இந்த மாதம் முடியும் போது என்ன ஆகும்னா வந்துட்டு உங்களுக்கு பிப்ரவரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாப் லுக் ப்ரொசீஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஜனவரி ரிவ்யூ. இது வந்து ஜனவரி மாதத்தோட ரிவ்யூ கொடுக்குறாங்க. எப்படின்னா இந்த மாதத்தோட வின்ஸ் என்ன, இந்த இதில் நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணீங்க அப்படின்ட்டு. வாட் ஹெல்ப் யூ அச்சீவ் யுவர் கோல் அண்ட் டிக் ஆஃப் யுவர் டாஸ்க் எஃபெக்ட்லி. எது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு இந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு, எது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறது இங்கே எழுதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் விச் கோல் ஆர் டாஸ்க் வேர் யூ அனேபிள் டு மேக் எனஃப் ப்ராக்ரஸ் ஆஃப். அதாவது எதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க. அது என்ன மிஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் மிஸ் பண்ணுங்க. லேர்னிங் என்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஓகேங்களா. வின்ஸ் அண்ட் மிஸ் திஸ் மந்த். ஏதோ ஒன்று நீங்கள் கற்றுருப்பீங்க. ஒன்று நீங்கள் ஜெயிச்சதுலேருந்து ஏதோ ஒன்று கற்றுருப்பீங்க, அல்லது நீங்கள் மிஸ் பண்ணதுலேருந்து ஏதோ ஒன்று கற்றுருந்துருப்பீங்க. இந்த மாதம் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, ஜனவரி மாதம் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறது இங்கே எடுக்கணும். ஸோ செல்ஃப் எவாலுவேஷன் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு இந்த 4 key லைஃப் ஏரியாஸில் வந்து ஹெல்த்தில் வந்து G1லேருந்து 10 உள்ள நீங்கள் வந்து என்ன மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பாருங்கள். உதாரணத்துக்கு நீங்கள் நல்லா தண்ணி குடிச்சிருக்கீங்க, நல்லா வந்து உங்களுக்கு ஃபுட்டு நல்லா கரெக்டாக எடுத்திருக்கீங்க, நல்லா தூங்கி எந்திரிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 8, 9, 10 அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் தூங்குறது லேட்டாக தூங்குனீங்க, சாப்பிட்றது கொஞ்சம் போராக தான் சாப்பிட்ருக்கீங்க, வாட்டரும் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணிக்கலாம். மாதிரி ஹெல்த் ரிலேட்டடாக நீங்கள் ரொம்ப கான்சியஸாக இல்லாமல் ரொம்ப கம்மியாக இருந்தீங்கன்னா அப்போ 1, 2 பிலோ அப்படி கொடுத்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் மார்க் வெல்த் வந்து அடுத்தது வந்துட்டு மணி மேனேஜ்மெண்ட்டில் வந்து என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கிறதும், ஹாப்பினஸ்க்காக நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்கிறதையும், விஸ்டம் அறிவுக்காக நீங்கள் என்ன, அறிவு கூட நாணம் தான், நாணத்துக்காக நீங்கள் என்ன பண்ணீங்கிறத எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் பர்ஃபெக்டாக இங்கே மார்க் பண்ணி வச்சுக்கணும். பாட்டம் லைனில் என்னென்னா என்ன கொடுத்துருக்கேன்னா ஐ வில் ஸ்டாப் டூயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதம் நீங்கள் வந்து இதை நிறுத்தியாகணும். ஏன்னா இந்த இது வந்து எனக்கு வந்து இந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப தடுங்கலாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் நிறுத்தியாகணும்னு சொல்லி இதை நிறுத்துங்க. அடுத்து ஐ வில் கண்டினியூ டூயிங். ஏன்னா வந்துட்டு கண்டிப்பாக இது வந்து என்னோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு இது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கு, அந்த மாதம் நான் பண்ணதில் இது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ நான் அதை என்ன பண்ணுறேன், தொடர்ச்சியாக நான் செய்ய போகிறேன் அப்படின்ட்டு. ஐ வில் ஸ்டார்ட் டூயிங் அப்படின்னு என்னதுன்னா மறுபடியும் நான் புதுசாக ஏதாவது கோல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, கோலை வந்து நான் வந்து அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு நான் எதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னாலும் நீங்கள் அடுத்த ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ரிவ்யூ. ஓகேங்களா. இப்போ டெய்லி ரிவ்யூக்கு வாங்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி பிளானிங் ஆர் டெய்லி பிளானிங் பேஜஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ பாருங்கள், இதுதான் அது. இப்படி வந்து பேஜ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1st வீக்கு இது மண்டே, டியூஸ்டே, அதாவது 1, 2, 3, 4, 7 நாள் வரைக்கும் இருக்கும். மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் இருக்கும் இதில். ஸோ ஃபஸ்ட்டு டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வீக்கு 53 வீக்கில் வந்துட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வீக்கு இது இருந்திருக்கு. ஸோ ஓகேங்களா. எத்தனை பர்சன்டேஜ் இங்கே முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் காட்டும். 0% வந்து இப்போ ஓவர் இருக்குது. இதுதான் ஸ்டார்டிங்கிறனால 0% காட்டும். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போக வந்து செகண்ட் மந்த்லாம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேஜ் எடுத்து காட்டுறேன். இப்போ வீக் வந்து 15ன்னு காட்டும். 53 வீக்கில் 15th வீக் இது நடக்குது. 25% வந்து முடிஞ்சிருச்சுன்னு இருக்கும். ஓகேங்களா. இப்போ அது மாதிரி வந்து ஒவ்வொன்றுமே வந்து நம்மளுக்கு எவ்வளோ நாள் முடிஞ்சிருக்குங்கிறத அதை வந்து அழகாக காட்டும். ஸோ இது பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜூலை
ஜூலை வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஃபஸ்ட் வீக் வந்து 27th வீக்கு 49% முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து எத்தனை பர்சன்டேஜ் முடிஞ்சிருக்கு எந்த வீக்குங்கிறது நம்மளுக்கு வந்து இதில் வந்து காட்டும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைனி ரிமைண்டர்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி கொடுப்பாங்க. நம்மளுக்கு ஒரு ஐடியாஸாக வந்து அவங்க கொடுப்பாங்க. அந்த ஐடியாஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பாசிட்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஃபோக்கஸ். இந்த வீக்கில் வந்து இந்த 7 நாளில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய 10 பாயிண்ட். நீங்கள் 10 பாயிண்ட் எழுதணும் அவசியம் இல்லை, ஒரு பாயிண்ட் கூட எழுதலாம். உங்களுக்கு இந்த 10 பாயிண்ட் எழுதும்போது இந்த வீக்கில் கண்டிப்பாக இந்த 10 பாயிண்ட் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேனா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால் அந்த 10 பாயிண்ட் எழுதிக்குங்க. எழுதிட்டு நீங்கள் டிக் பண்ணிகிட்டே வரலாம். இந்த 10 பாயிண்ட் நம்ம இந்த வாரம் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜர்னி ஆஃப் 1000 miles பிகின்ஸ் வித் 1 step லாவர்ட்ஸோடது. இது வந்து பார்த்தீங்கன்னா கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக கோட்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைனி வீக்லி சேலஞ்ச் சரிங்களா 1. ஸோ இப்போ இந்த வாரத்துக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாங்க. ஸ்பெண்ட் 1 morning this week without any technology, no phone, no computer, no TV, enjoy the tranquility and reconnect with yourself. Tranquilityனா என்ன அர்த்தம்னா உங்களை நீங்களே வந்துட்டு டெக்னாலஜி இல்லாமல் ஒரு நாள், இந்த ஒரு வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ஃபோன் இல்லை, கம்ப்யூட்டர் இல்லை, எதுவுமே இல்லாமல் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்துகிற அளவுக்கு, உங்களை நீங்களே உங்களை கனெக்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட இருங்க. அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இங்கே நம்ம வந்து எழுதணும். ஓகேங்களா? இங்கே எழுதும்போது அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதுதான் அது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது Monday 1. இதில் வந்து இங்கே போட்டிருந்தேன். இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸ் என்னென்னா வந்துட்டு ஏதோ ஒரு மோட்டிவான வேர்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த பேஜோட கடைசி இதில் கொடுத்துருக்காங்க வேர்ட் ஆஃப் டேன்னு கொடுத்துருக்காங்க. இன்ஸ்பிரேஷன் லிஸ்ட்னு சொல்லிட்டு இந்த இவ்வளோ வேர்டில் ஏதோ ஒரு வேர்டை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல எழுதிக்கலாம். இந்த இடத்துல எழுதிட்டு அந்த இடத்துல இருக்கிறத மெடிடேட் தியானம். அதே வார்த்தையை நம்ம அன்னைக்கு பூரா நினச்சிட்டு இருக்கணும். நம்ம உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ வந்துட்டு நவுன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த நவுன்னு நம்ம இங்கே எழுதிட்டோம் அப்படின்னா இப்பொழுது அப்படின்னு அர்த்தம். அப்போ இப்போ இருக்கிற அந்த நிமிஷத்தை நம்ம அனுபவிக்கணும். இப்போ நிமிஷத்தை நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து கரெக்டாக நம்ம பாசிட்டிவாக நினைக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது அதுக்கான பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுக்குள்ள ஓடும். அப்போ ஃபஸ்ட்டு 3 அவுட்கம்ஸ் இந்த டேல இந்த 3 அவுட்கம்ஸ் நம்ம பண்ணியாகணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாஸ்க் இந்த நாளில் இதை பண்ணியாகணுங்கிற அந்த 3 டாஸ்க்கு 1, 2, 3 எழுதிடணும். அதுக்கப்புறம் டைம் தான் உங்களுக்கு 6 AM to 10 PM வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த டேல வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும். இந்த டேட்டில் இந்த டைம்லேருந்து இது பண்ணணும், இந்த டைம்லேருந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். அது எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் அப்டேட்னு இருக்கும். டேஷ்போர்ட் அப்டேட்னா என்னன்னா இங்கே பின்னாடி இருக்கும். இதுதான் டேஷ்போர்ட் அப்டேட்டு. ஸோ இப்போ என்னன்னா வந்து இதில் வந்து Day 1 ஜனவரியில் ஸ்லீப், வாட்டர், ப்ரொடக்டிவிட்டி, மூட் அப்படின்னு இருக்கும். ஸ்லீப்னா என்னன்னா தூங்குறது. நீங்கள் எவ்வளோ நேரம் அன்றைக்கி தூங்குனீங்க, நல்லா தூங்குனீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அதுக்கான மார்க் 10 எடுத்துருக்காங்க. 10ல் நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்க. அடுத்த வாட்டர், நீங்கள் எவ்வளோ தண்ணி வந்து இன்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ஹெல்த்துக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த ப்ரொடக்டிவிட்டினா வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க கரெக்டாக ப்ராப்பராங்கிறது 5 ஸ்டாருக்கு. மூடு, நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கீங்களா இல்லை லோவாக ஃபீல் பண்ணுறீங்களா. பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், லோவாக இருந்தால் இங்கே கம்மி பண்ணணும். ஸோ இப்போ Day 1க்கு வந்து ஸ்லீப்பு, வாட்டர், ப்ரொடக்டிவிட்டி, மூட் இது 4மே நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். இப்படி மார்க் பண்ணி வரும்போது என்னதுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா Day 1 அதே மாதிரி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த மாதிரி வந்து வருஷம் பூரா உங்களுக்கு இருக்கும். வருஷத்துக்கு உண்டான டேஷ்போர்டு வந்து 3 இது இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கே தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு லோவாக இருக்கீங்க, முன்னே இருந்ததுக்கு இப்போ பெட்டராக இருக்கீங்களா இல்லை லோவாக இருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து இதை பார்க்கும்பொழுது ஒரு ஓவரால் வியூவாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த டேஷ்போர்டு. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த டேஷ்போர்டு அங்கே கிளிக் பண்ணிவிட்டு அந்த டேட் பண்ணிவிட்டு இந்த Monday 1 நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த Day 2க்கு வந்து அதே மாதிரி போட்டு டிக் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேபிட் ட்ராக்கர் சொல்கிறாங்க. ஸோ ஹேபிட் ட்ராக்கர்னா என்னன்னா வந்து நம்ம வந்து உதாரணத்துக்கு நம்ம ஒரு 10 பேஜ் நம்ம படிக்கிறோம், நம்ம எழுதுறோம்னு வச்சுங்களேன். டெய்லி ஒரு 10 பேஜ் படிக்கிறோம்னா கண்டிப்பாக படித்தோமான்னு சொல்லிட்டு Monday to Saturday வரைக்கும் வந்துட்டு Sunday வரைக்குமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பண்ணியிருக்கோண்டு டெய்லி ஒரு 1 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்ஸ் நம்ம நடக்கிறோம்னு சொல்லி ஒரு ஹேபிட் நம்ம பண்ணோம்னா அது கண்டிப்பாக பண்ணமா இல்லையா அப்படிங்கிறத டிக் பண்ணுறதுக்காக ஹேபிட் ட்ராக்கர் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மை அச்சீவ்மெண்ட்ஸ் திஸ் வீக் அப்படின்னா இந்த வாரத்தில் நான் என்ன அச்சீவ் பண்ணேன். ஏன்னா நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், இவ்வளோ பிளான் பண்ணியிருக்கோம். இந்த பிளான் பண்ணதுல என்ன அச்சீவ் பண்ணுங்கிறத இங்கே நம்ம வந்து எடுக்கணும். ஸோ திஸ் வீக் ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் சம்திங். நம்ம பிளானோட பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்திருக்கும். அப்போ அது என்ன நடந்துச்சு இந்த வாரத்துக்கு, நம்ம இந்த வாரத்தில் நம்ம என்ன கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணோம், எதை வந்து நம்மளுக்கு கிரேட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறது இங்கே எழுதலாம். மை லேர்னிங் திஸ் வீக், இந்த வாரத்தில் நான் என்ன கற்றுக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து மெயின் ஒரு என்ன சொல்லுது ஓவர்வியூவாக ஒரு 1 வீக்குக்கான வீக்லி பிளான் இருக்குது. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக்கு
3rd, 4th, 5th. ஸோ முடிச்சுட்டு இந்த வாரத்தில் வந்துட்டு என்ன ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஸ்டாப் லுக் ப்ரொசீஜர். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் இங்கே சொன்னால உங்களுக்கு மந்த்லியோடதுக்கு இதே மாதிரி இந்த இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாமே பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணியிருக்கோமான்னு சொல்லி நம்ம ரிவ்யூ கொடுத்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கணும். இந்த மாதத்தில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதுக்கான ஆன்சர்ஸ் எழுதணும். ஸோ இதுதான் வந்து மந்த்லி பிளானர் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு இது ஜனவரி முடிஞ்சிருச்சு. அடுத்து பிப்ரவரி, மார்ச்னு சொல்லி இப்படி தொடர்ச்சியாக வந்து 12 மாதத்துக்கு இருக்கும். ஓகேங்களா? 12 மாதமும் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது கடைசியாக வந்து என்ன ஆகுனா வந்துட்டு டிசம்பர் ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. அடுத்து இப்போ 2024 ரெஃப்ளெக்ஷன் அண்ட் செலிப்ரேஷன். 2024 எப்படி இருந்துச்சு, ஓகேங்களா? அதோட ரெஃப்ளெக்ஷன் என்ன, ஓகேங்களா? அதை எழுதிட்டு அதே மாதிரி நம்ம செலிப்ரேஷன் நம்ம கண்டிப்பாக நம்ம இவ்வளோ தூரத்துக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கோம், ஓகேங்களா? இவ்வளோ பிளான் நம்ம போட்டு வச்சுருக்கணும். ஒரு வருஷம் பூரா நம்ம பிளான் பண்ணி நம்ம வந்து அந்த கோல்ஸை நோக்கி போயிருக்கோம். அப்படிங்கிறப்ப அப்போ என்ன நடந்திருக்கும்? கண்டிப்பாக அதோட பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருந்திருக்கும். தோக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸோட ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப நெருங்கி இருக்குங்க. நீங்கள் சில பேர் வந்து ஜெயிச்சிருக்கலாம், சில பேர் வந்து தோற்றுருக்கலாம். பட் ஆனால் முன்னேற்றம் இருந்திருக்கும், கண்டிப்பாக முன்னேற்றம் இருந்திருக்கும். நீங்கள் இது பண்ணாமல் இருந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒரு நோக்கத்தில் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு இந்த யோசிச்சு பண்ண அளவுக்கு அது கண்டிப்பாக போயிருக்க முடியாது. அதை பற்றி டீட்டெயில் தான் இங்கே எழுதலாம், ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2024 தி பெஸ்ட் மூமெண்ட். இந்த 2024 உங்களுக்கு பெஸ்ட் மூமெண்ட், உங்கள் லைஃப்பில் நடந்த பெஸ்ட் மூமெண்ட் என்னங்கிறத இங்கே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டேஷ்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லைஃப் டேஷ்போர்ட்னா என்னன்னா, ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் டேஷ்போர்ட் தான் இந்த இது. நம்ம ஏற்கனவே இது டெய்லி நம்ம ஃபில் பண்ண நம்ம ஃபில் பண்ணியிருப்போம். இது வருஷம் பூரா நம்ம ஃபில் பண்ணி நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் என்ன நடந்திருக்கு நம்ம லைஃப்பில் வந்துட்டு, எந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்துக்கும் வெல்த்துக்கும் நம்ம வந்து இதை நம்ம வந்து பயன்படுத்தியிருக்கோங்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டேக் இருக்குது. ப்ரொடக்டிவிட்டி மூடுங்கிறது நம்ம அவுட்டேக், அதாவது நம்ம வெளியே நம்ம எப்படி நம்ம அதை கொடுக்குறோம், வெளியே நம்ம கொடுக்குறோங்கிறது ரெண்டுமே பேலன்ஸ்டோட நம்ம அது பண்ணணும், ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபினான்ஷியல் டேஷ்போர்டு வந்து Q1. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபினான்ஸ்க்கான டேஷ்போர்டு. இது பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்கம், பட்ஜெட்டடு, ஆக்சுவல் நடந்திருக்கு, எவ்வளோ வந்து மந்த்லி இன்கம் சோர்ஸு, பிளான்டு சேவிங்கு, டோட்டல் இன்கம்மு, டோட்டல் சேவிங்கு, டோட்டல் ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்ஸு, டோட்டல் வேரியபிள் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லிட்டு 4 பிரிச்சிருக்காங்க. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணும்பொழுது என்னன்னா அந்த மாதத்தோட செலவுகளை நம்ம வந்து பார்க்கலாம், எவ்வளோ வரவு எவ்வளோ செலவுங்கிறத நம்ம பிக் பண்ணிக்கலாம். இது குவார்டர்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இது வந்து ஒரு குவார்டர். அடுத்தது ஏப்ரல், மே, ஜூன், செகண்ட் குவார்டர். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இது வந்து Q3. அடுத்தது அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இது வந்து Q4. ஒரு வருஷத்தை 4 பிரிச்சிருக்காங்க. 4 பிரித்து இது வந்து எப்படிலாம் மணி இன்கம் பண்ணுறோங்கிறத வந்து மணி மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாக அதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபினான்ஸ் டேஷ்போர்டு வந்து சப்ஸ்கிரிப்ஷன், ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைமு ஆர் சம்திங் வேறு ஏதாவது நீங்கள் பர்சனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃப்ரீக்வன்சி, அடுத்தது ரினியூஸ் ஆன் அமௌண்ட் எவ்வளோங்கிறது போட்டு பார்த்துக்கலாம். நம்மளுக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ட்டு ஒட்டு மொத்தமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு. அடுத்த லைஃப் கிட் லிஸ்ட்டுங்களா, இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ரொம்ப ரொம்ப எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். இப்போ 100 day ப்ராஜெக்ட் டு டூ திஸ் இயர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு 100 நாள் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் திட்டம் சொல்கிறாங்க. அதாவது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நம்மளுக்கு 100 நாள் ஒரு திட்டம் கொடுக்குறாங்க. என்ன திட்டம்னா, நீங்கள் எது வேணா இருக்கலாம், ஒரு புதுசாக ஒரு மொழி கற்றுக்கலாம், புதுசாக ஒரு டான்ஸ் கற்றுக்கலாம், புதுசாக வந்துட்டு ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு தையல் மிஷின் கற்றுக்கலாம், இல்லை ஏதோ உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறது ஏதோ ஒரு டாப்பிக்கில் வந்துட்டு லாங்குவேஜ் கூட கற்றுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கும் பொழுது அந்த 100 நாள் நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஒரு டெய்லி ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான் அது பண்ண போகிறோம். அப்படி அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறோமா, அந்த 100 நாளுமே தொடர்ச்சியாக பண்ணுறோமா. அதாவது வெயிட் லாஸ் கூட சில பேர் பண்ணுவாங்க. அப்படி வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது கரெக்டாக அந்த டேட்லேருந்து 1ஆம் தேதியிலேருந்து 100 நாள் வரைக்கும் கரெக்டாக அந்த டேட் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு அது மார்க் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, ப்ராஜெக்ட் 1 ஸ்டார்ட் டேட்டு, எண்ட் டேட்டு, ஃபைனல் ஸ்டேட்டஸ் என்ன, அது நல்லதாச்சா நல்லதாகலையா அப்படிங்கிறது அந்த 100 நாள் ஸ்டேட்டஸ் வந்து மொத்தம் 6 ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளோ நம்மளால முடியுதோ அதை நம்ம வந்து ப்ராஜெக்டாக பண்ணி நம்ம அதில் இன்னும் டெய்லி நம்ம பொட்டன்ஷியல் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 100 day ப்ராஜெக்ட் இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ப்ராஜெக்ட் வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்தது ஸ்கில்ஸ் ஐ வாண்ட் டு அக்வயர் திஸ் இயர். இந்த வருஷத்துக்கு நான் வந்து இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நான் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன ஸ்கில்ஸ், அடுத்த கோர்ஸ் என்ன எடுக்கணும் அப்படின்ட்டு. புக்ஸ் ஐ வாண்ட் டு ரீட் திஸ் இயர். இந்த புக்கெலாம் வந்து நான் புதுசாக இந்த வருஷம் நான் வந்து வாங்கணும், ஏற்கனவே என்கிட்ட இருக்க புக்ஸ் என்ன அப்படிங்கிறது ரெண்டுமே நம்ம எழுதிக்கணும். அதெல்லாம் வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பயங்கரமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளேஸ் ஐ வாண்ட் டு விசிட் திஸ் இயர். இந்த வருஷத்தில் நான் பார்க்கக்கூடிய எந்தெந்த ஊர்லாம் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து என்னோட ஊரில் இருக்கிற முக்கியமான பிளேசஸ். அடுத்தது வந்து லாங் ட்ரிப்பு, வெளியே சிட்டியை தாண்டி பல ஊர்கள் இருக்கிறத எதுன்னு பார்க்கணும். அடுத்து திங்ஸ் ஐ வாண்ட் டு பை திஸ் இயர், ஸ்மால் டிக்கெட் ஐட்டம்ஸ். இந்த வருஷத்தில் நான் வாங்கக்கூடிய சில விஷயங்கள், சின்ன பொருட்கள், பெரிய பொருட்கள், இதை வந்து ரெண்டையும் எழுதணும். அடுத்து டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் டு டேக் அப். இந்த ப்ராஜெக்ட்லாம் வந்துட்டு டெவலப் பண்ணது நம்மளை வந்து
டேக்கப் பண்ணுறதுக்காக அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் என்னென்ன பண்ண போகிறோம், எந்தெந்த பாடத்தை டெவலப் பண்ணலாம் சொல்லி எடுக்கணும். அடுத்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் டு டேக், அதுக்கு என்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஹாபீஸ் ஐ வுட் லைக் டு பிக்கப். என்னென்ன ஹாபீஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஹாபீஸ் இருக்கும், அந்த ஹாபீஸ் வந்துட்டு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் இல்லாமல் ஹாபீஸாக வந்து ஏதாவது ஒரு பர்பஸாக இருக்கணும். அந்த ஹாபீஸ் வந்து நம்ம வந்து என்னென்ன இது பண்ணலாம், நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி அதுக்கு என்ன ஸ்டெப் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் கேர் ஐடியாஸ். நம்மளே வந்து எப்படி இருக்கலாம், கேர் பண்ணிக்கலாம். ஒரு பெடிக்யூர் மெடிக்யூர், அதை வந்து ஃபேஸில் வந்து போடுறது, அடுத்தது ஹேர் ட்ரை, சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது. அந்த மாதிரி வந்து ஜீரோ காஸ்ட் ஆக்டிவிட்டீஸில் காசே இல்லாமல் என்னென்ன செலவு பண்ணுறது, அடுத்த காசு வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், காசு செலவு பண்ணி என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு. அடுத்து ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் ஐடியாஸ் வந்துட்டு காசு இல்லாமல் அடுத்தது காசு வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், இதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அடுத்து திங்ஸ் தட் அப்லிஃப்ட் மை மூட். ஓகேங்களா, இந்த விஷயம்லாம் என்னோட மூடை வந்து கொஞ்சம் நல்லா என்ன பண்ணுவோம், ஒரு பெட்டராக நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ ஹோம் இன்சைட் ஹோம்குள்ளே என்ன பண்ண முடியும், ஹோமை வெளியே என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. சாங்ஸ் தட் மேக் மீ ஹாப்பி, சாங்ஸ் தட் ஐ லிஃப்ட் மை மூட். ஓகேங்களா, அந்த சில பாடல்கள் கேட்கும்போது இசை வந்து நம்மளை என்ன பண்ணுவோம், நம்மளை வந்து அழகாக நம்மளை உயர்த்தும். ஸோ அந்த நல்ல ஒரு எண்ணத்துக்காக கொண்டு போகிறதுக்காக வந்துட்டு சாங்ஸ், என்னென்ன சாங்ஸு, அது ஹெல்ப் மீ டு வெயிட் டவுன். ஸோ அந்த மாதிரி சாங்ஸ் பற்றி ரிலேட்டடாக இருக்கிறது. பீப்புள் ஹூ இன்ஸ்பயர் மீ, யார் என்னோட இந்த வாழ்க்கையில் இன்ஸ்பயர் பண்ணாங்க, பெரிய பெரிய ஆட்கள் இவங்களாம் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட குவாலிட்டி ஆக்ஷன்ஸ் என்ன, அந்த குவாலிட்டிஸ் ஆக்ஷன்ஸ் என்ன அதுங்கிறத நம்ம எழுதலாம். அவங்களோட தரமும் அவங்களோட செயலும் எதனால் உங்களுக்கு வந்து இன்ஸ்பயர் பண்ணிச்சுங்கிறத நீங்கள் பேர் போட்டுட்டு இவங்கன்னு சொல்லி எழுதிட்டு. லைஃப் கோட்ஸ் தட் மோட்டிவேட் மீங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்தெந்த லைஃப் கோட்ஸ் வந்து நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுது அப்படிங்கிறத இதில் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த கோட்ஸ் வந்து இந்த வருஷம் பூரா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பிளான். நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது வந்துட்டு ஸ்ட்ரெஸ் எப்பப்பெல்லாம் நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன், எப்படி வந்து அதை நான் வந்து அதில் வந்து வெளிவரதுங்கிறத நம்மளே நோட் பண்ணிக்கலாம். காம்ப்ளிமெண்ட்ஸ் ஐ ரிசீவ் திஸ் இயர் ஃப்ரம் ஹூம் வேர், எங்கேருந்து எனக்கு வந்து இன்னைக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ், எனக்கு பாராட்டுகள் எங்கெங்கெல்லாம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு, இத்தனை பேருக்கு வந்து இங்கேருந்து எனக்கு இந்த மாதிரி பாராட்டுகள்லாம் கிடைச்சிது அப்படின்ட்டு. ஹவ் ஐ ஃபெல்ட், நான் அதை ஃபீல் பண்ணேன், எப்படி அது எனக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்டிங் பீப்புள் ஐ மெட் திஸ் இயர், இந்த வருஷத்தில் நான் வந்து இந்தவங்களாம் இன்ட்ரெஸ்டிங்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், மீட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இவங்களெல்லாம் கூடலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, யார் கூடலாம் டச்லேயே இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களையும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். திங்ஸ் ஐ டிட் ஃபார் அதர்ஸ் திஸ் இயர். ஓகேங்களா, மற்றவங்களுக்கு நான் என்னென்ன செஞ்சுருக்கேன், ஓகேங்களா, எப்படி அதனால் ஃபீல் பண்ணேன், அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஏதோ ஒரு சம்திங் இருக்கும், அவங்களுக்கு பண்ணதெல்லாம் யார் பண்ணியிருக்கேன், எதனால் அதை நான் எப்படி நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ்க்காக கொடுக்குறது. ஸோ பெஸ்ட் டிசிஷன் ஐ டுக் திஸ் இயர், இந்த வருஷத்தில் நான் எடுத்த மிக முக்கியமான டிசிஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது இங்கே எழுதலாம். ஹவு இட் இம்பாக்ட் மை லைஃப், எப்படி நான் என்னோட லைஃப்பை வந்து பாதிச்சுது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே எழுதலாம். டைனி சேஞ்ச் ஐ மேட் திஸ் இயர், ஐ மேட் திஸ் சேஞ்ச், ஒரு சின்ன சேஞ்ச் என் வாழ்க்கையில் வந்து நான் இதை பண்ணியிருக்கேன், ரொம்ப முக்கியமான சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கேன். விச் மேட் மீ மை லைஃப், அது எது வந்து என்னை வந்து அந்த மாதிரி பண்ண வச்சுது, சேஞ்சஸ், இந்த லைஃப் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைனி சேஞ்சை நம்ம பண்ண வச்சது. ஸோ லைஃப் லெசன்ஸ் ஐ லேர்ன் திஸ் இயர், இந்த வருஷத்தில் நான் என்னென்ன பாடங்கள்லாம் கற்றுக்கிட்டேன், ஓகேங்களா, அதை வந்து எப்படிங்கிறத ஃபியூச்சரில் நான் எப்படி இதெல்லாம் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேங்கிறத இதில் எழுதிக்கும். இவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு மினி போஸ்டர்ஸ் இருக்கும், சின்ன போஸ்டர்ஸ் இருக்கும். இது நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கணுமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிக்சர்ஸில் எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எந்தெந்த இடத்துலாம் தேவைப்படுதோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், இது யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளை வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேட்டே வச்சுருக்கும் இது. சரி, அதே மாதிரி ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது, டிஸ்ட்ராக்ஷன் ஆகும்போது டிஸ்ட்ராக்ஷன், ஃபோக்கஸ் பண்ணால் ஃபோக்கஸ் பண்ணி, இது ரொம்ப முக்கியமாக ஃபோக்கஸ்னால் இதில் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம், எந்த இடத்துல வைக்கணுங்கிறது வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவையானது எங்கெங்கே ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது ஸ்டிக்கர்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாட் கிரிட்டு புள்ளியாக தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம எதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஏதாவது முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இது வந்து டாட் கிரிட்டாக கொடுத்துருக்காங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2024 இந்தியன் ஹாலிடே அண்டு அப்சர்வேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான டேட், இம்பார்ட்டண்டான டேட்டு, ஹாலிடேட்டு, அந்த டேட்லாம் நம்ம என்ன பண்ணணுங்கிறதும். வேர்ட் ஆஃப் த டே ஏற்கனவே கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒவ்வொரு நாளுக்கும் எந்தெந்த வேர்டு, முக்கியமான வேர்டு யூஸ் பண்ணணுன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு உள்ளார வந்து போஸ்டர்ஸ் இருக்கும், மினி போஸ்டர்ஸு. அது நம்மளுக்கு இங்கே இடத்துல தேவையோ யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு டைனி சேஞ்சஸ். இவ்வளோ இருக்குது விஷயம். இதுக்குள்ளே நீங்கள் வந்து என்ன நினச்சது எல்லாத்தையுமே இந்த வருஷத்துக்கு உண்டான அத்தனை விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், பிளான் பண்ணி பர்ஃபெக்டாக பண்ணலாம். நம்ம கையில் ஒரு 365 நாள் இருக்குது, ஓகேங்களா. இந்த 365 நாளும் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அப்படி தான் நம்மளுக்கு அடுத்த வர வாழ்க்கை இருக்கும். அதனால் எவ்வளோ முக்கியமோ உங்களால் முடிஞ்சால் இந்த பிளானர் வாங்குங்க. உங்கள் லைஃப்பில் முன்னேறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சின்ன யங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முன்னாடியே வாங்கிடுங்க.
ஓகேங்களா? யாராக இருந்தாலுமே வாங்க. பட் இருந்தாலும் சின்ன வயசுல இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் பிளானர். ஸ்டார்டிங்லேருந்தே குழந்தைலேருந்தே இந்த பிளானர்ஸ் வாங்கி கொடுக்கணும். சைல்டு கூட பிளானர்ஸ் இருக்குது. ஸோ நான் அதை முடிஞ்ச லிங்க்கில் நான் கொடுக்குறேன். பிளானர் வாங்குங்க. அது எப்படி இருக்குன்னு அதை படிச்சு பாருங்க. அதுபடி இயங்குங்க. பிளான் பண்ணி பண்ணும்பொழுது லைஃப் ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். பிளான் பண்ணாமல் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ராஜடிக்காக உங்கள் லைஃப் மாறும். ஒவ்வொரு நாளுமே நம்ம மரணத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். அது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நம்ம என்ன பண்ணுறோம், மரணத்தை நெருங்கிட்டு இருக்கோம். நம்மளை சுற்றி இருக்கவங்களும் மரணத்தை நெருங்கிட்டு இருக்காங்க. நம்ம நினச்ச வாழ்க்கையை நம்ம வரும்பொழுது அவங்க இல்லாமல் கூட போகலாம் ஒரு சில நாள். அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எண்ணங்களை உயர்வாக வைங்க. நீங்கள் செய்கிற செயல்களை இன்னும் தெளிவாக செய்யுங்க. அதுக்காக தான் கிளாரிட்டிக்காக தான் இந்த புத்தகத்தை கொடுத்துருக்காங்க. இந்த நோட் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. உங்கள் எண்ணத்தை எவ்வளோ கிளாரிட்டியாக பண்ண முடியுமோ அவ்வளோ கிளாரிட்டியாக பண்ணுறதுக்கு தான் இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் எவ்வளோ கிளாரிட்டியாக எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியுமோ அதை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த டைனி சேஞ்ச் 2024 ப்ரோ பிளானர். நீங்கள் அதை வாங்கி பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.